ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல கேமராவில் பதிவான மிகவும் மோசமான இயற்கை நிகழ்வான வெள்ளப்பெருக்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கையோட சக்திக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த வீடியோ தொகுப்பு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தரப்போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாலைவன நகரமான துபாயில இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கால அந்த நகரம் இப்படிதான் காட்சியளிச்சது. அந்த சமயத்துல அங்க மிகப்பெரிய புயல் காற்று ஒண்ணு வீசியது. அப்ப அங்க இருந்த அபார்ட்மெண்ட்ஸோட நிலைமைய பாருங்க. அங்க அடிச்ச சூறாவளி காற்றால அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் தூக்கி எறியப்படுது. வரலாற்றிலேயே காண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த நகரம் முழுவதும் தண்ணீர்ல மூழ்கியது. சாலைகள் முழுவதும் மூழ்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகள்ல மட்டுமல்ல, ஏர்போர்ட்லயும் தண்ணீர் மூழ்கி விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிப்படைந்தது. அங்க சாலையோரமா நிறுத்தப்பட்ட கார்ல இருந்து ஒருத்தர் எடுத்த வீடியோ தான் இது. கிட்டத்தட்ட அந்த கார் முழுசாவே மூழ்கிருச்சு. மழை காலங்கள்ல இமாச்சல பிரதேஷ் அதிகப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மாநிலமா இருந்து வருது. கடந்த வருடமும் மேக வெடிப்பு காரணமாக இங்க அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால சிம்லா போன்ற பல நகரங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியது. இந்த பாதிப்புகளில் இருந்து அந்த மாநிலம் மீண்டு வருவதற்கு சில மாதங்கள் தேவைப்பட்டது. ரீசெண்டா ஜப்பான்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால ஏற்பட்ட பாதிப்பை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குது. ரீசெண்டா மத்திய தரைக்கடல்ல ஏற்பட்ட மிகப்பெரிய புயலால ஐரோப்பால இருக்கிற பல நகரங்கள் பாதிக்கப்பட்டது. அதுல ஜெனீவால ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இது. அது அந்த நகரம் முழுவதையும் சின்ன பின்னமாக்கிருச்சு. பிரேசில் நகரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்பால அங்க இருக்கிற ரோடு முழுவதும் தண்ணியில அடித்து செல்லக்கூடிய காட்சி தான் இது. அந்த சாலை இருந்த சிறிய தடம் கூட தெரியாம அந்த வெள்ளப்பெருக்கு அது முழுவதுமா அழிச்சிருச்சு. சைனால இருக்கிற கியாங்டிங் ரிவர்ல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குல ஒருத்தர் காடுகளுக்கு நடுவுல மாட்டிடுறாரு. அந்த வெள்ளப்பெருக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரக்கிளையில ஏறும்போது அவர் எடுத்த ஒரு வீடியோ பதிவு தான் இது. 2011ஆம் ஆண்டு ஜெனீவா நகரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு தான் இது.
அந்த வெள்ளப்பெருக்கால அந்த நகரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. அந்த நகரத்தில் இருக்கிற சாலைகள் மற்றும் மால்ஸ்னு அது பலதையும் சுக்கு நூறாக்குது. இதனால அந்த ஆண்டு மட்டும் ஜெனீவா அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 330 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சேதாரம் ஏற்படுது. ஸ்பெயின்ல ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கால அங்க இருக்கிற ஒரு பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாலம் இருந்த இடம் தெரியாம போகுது. இந்த வெள்ளப்பெருக்கானது ஸ்பெயினோட மெயின் சிட்டியையும் தாக்குது. அதனால அங்க இருக்கிற ரோடுகள் எல்லாமே வெள்ளக்காடா மாறுது. அதுல ஒருத்தர் ரோட கடக்க முற்படுறாரு. அவருக்கு என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. இதற்கு முன்னாடி ஸ்பெயின்ல இந்த அளவுக்கு மழை வந்ததில்லைன்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. 2014ஆம் ஆண்டு கனடாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கால அங்க இருக்கிற பல நகரங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. தரைப்பாலங்கள், பாலங்கள், கரையோரமா இருந்த வீடுகள்னு தன்னோட வழியில வந்ததை எல்லாத்தையும் அது சுக்கு நூறாக்கியது. அந்த அரசாங்கத்துக்கு அந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு சேதாரங்கள் ஏற்பட்டது. அதுலயும் குறிப்பா கனடாவில் இருக்கிற மிக சிறிய நகரமான கேன்மோர் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியது. இந்த வெள்ள பாதிப்பு அந்த நகரத்தை உருக்குலைய செய்தது. இந்த பாதிப்புகள்ல இருந்து அந்த நகரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல மாதங்கள் பிடித்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெள்ளப்பெருக்கா அது இருந்திருக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த வெள்ளப்பெருக்குகள்ல ரொம்பவுமே ஆபத்தான வெள்ளப்பெருக்கு எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.